விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகூலம், உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் நிவர்த்தி ஆவதற்கு, பூர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறது. ஒரு பக்கம் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் நிறையா உண்டு. இந்த வாரம் புதிய முயற்சிகள் ஏதாவது ஏற்பட்டால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையா உண்டு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய இருக்கிறது. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்கன்னா ப்ரொடக்ஷனு தான் சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இருக்குமானா குறைவு. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகி ஃபியூச்சரில் மேரேஜில் முடியும். ஒருவேளை யாரெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட நீங்கள் எல்லாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் இதில் அல்லது குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு தான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க.